வெல்கம் டு எஸ்டிஎஸ்லே சேனல். நம்ம சேனலில் பாம்பேல் ரெசிபி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கரைய வச்சுக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த கொதிச்சு வந்து அந்த சர்க்கரை தண்ணியோட அந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்து கட்டிகள் போடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2 ஏலக்காய் எடுத்து பிடிச்சி வச்சு நல்லா அது கெட்டியான பிறகு அந்த ஏலக்காய் தூளையும் கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக இருக்க முந்திரிகளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட என்ன ஃபுட் கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது மொத்தமாக 8லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் நெய் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா வேக வச்சுக்கோங்க. மாவு வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுனா, சட்டியில் ஒட்டாமல் நல்லா அந்த அல்வா பதத்தில் கரெக்டாக வந்துடும். ஒரு திக் கன்சிஸ்டன்சியோட பாத்திரத்தில் ஒட்டாமல் வலுன்னு வந்துடும். இப்போது ஒரு பிளேட்டில் நெய் தடவி முந்திரி பருப்பு டெக்கரேஷனுக்காக போட்டு வச்சுக்கலாம். அந்த பிளேட்டில் இந்த வெந்த அல்வா மாவை ஊற்றிடலாம். இப்போ அது நல்லா 1 ஹார்க்கு செட் ஆன பிறகு உங்களுக்கு பிடிச்சி வச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அல்வா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.